நான் ராம்கே டைரக்டர் பேசுகிறேன். அதாவது ஒரு நல்ல ஏஜில் இருக்கிறோம். நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதாவது குடும்ப அனுபவம், தொழில் அனுபவம் நிறைய இருக்குது. இந்த வயசுக்கு அப்புறமும் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. நம்ம கற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பழகிற வரைக்கும் ஓப்பனாக பேசிட்டு பின்னாடி போன உடனே வேறு மாற்றி பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப சீப்பாக சில்லியாக தான் இருக்குது. நம்ம ஒரு நல்ல அனுபவத்தில் இருக்கிற நாமளே ஜெர்க் ஆகிறோம், ஏமாந்துடுறோம். ஒரு நாலேஜ் கம்மியாக ஒரு யதார்த்தமான ஆட்கள் எவ்வளோ நாட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எவ்வளோ பேர் எப்படி ஏமாற்றுவாங்க, அவங்க எப்படி ஏமாந்ததுனால என்ன பாதிப்பு அவங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபினான்ஸாக பாதிப்போம், பொருளாதாரமாக நிறைய இப்படி பேசிலாம் ஏமாற்றிட்டுலாம் போயிடுறாங்க. அதனால் 60 வயசில் இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான், 20 வயசு தான் ஏமாற்றுவான் அப்படிலாம் கணக்கு கிடையாது. சின்ன வயசு பையனை ஏமாற்றுவான், மிடிலும் ஏமாற்றுவாங்க, ஒரு நல்ல ஏஜில் இருக்கிறவங்களும் ஏமாற்றுவாங்க. இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லோரும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து நம்பாதீங்க, நம்பாமலும் இருக்காதீங்க. வரவங்களை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பட்டுன்னு நம்பாதீங்க. இந்த வயசுலையும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றுக்கிறதுல நமக்கு எந்த வெக்கமுமே கிடையாது. ஒரு பாடம் தான் இது. அடுத்த முறை யாராவது வரும்போது நம்ம கொஞ்சம் ரிசர்வாக பேசுவோம்ல. அதுபோல் எனக்கே எப்படின்னா ஏஜ் கம்மியாக இருக்கிற சினிமாவில் ஒன்றும் கற்றுக்கணுன்னு வர ஓப்பனிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ரொம்ப மோசமாக தான் உலகம் இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அவ்வளோ சீக்கிரம் நம்பி பணத்தையோ இல்லை மற்ற விஷயங்கள் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, வார்த்தைகளை கூட கொடுத்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவோட எடுத்துக்கோங்க. பாய்.